ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள். அவர் என்ன பண்ணுறாருன்னா, வித் பர்மிஷனோட வெளியே போகிறார். வெளியினா வெளிநாடு இல்லை, பெங்களூருக்கு எங்கே போகிறார். உடனே ஏர்போர்ட்டில் பிடிச்சிருக்காங்க. அவர் சொல்கிறார் இதேமாரின்னு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு அது ஏன்னா ஏர்போர்ட்டில் தான் இப்போ பார்த்தோன்னே என்னென்ன அக்யூஸ்ன்றது தெரிஞ்சிடுங்களே எந்த ஏர்போர்ட்லையும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு போய் இல்லை அவர் பர்மிஷனோட தான் போயிருக்காருன்னு சொன்னால் அவன் போயிட்டாப்புல. நான் ஊடகங்கள்னா என்ன ஆச்சுன்னா, தாய்லாந்துக்கு தப்பி ஓட்டம், அமெரிக்காவுக்கு தப்பி ஓட்டம், ஜெர்மனுக்கு தப்பி ஓட்டம். நேற்று வீட்டிலேருந்து என்கிட்ட பேசுகிறார் சம்மந்தப்பட்ட. இப்படி ஒரு விதமான என்ன சொல்கிறது, ஒரு விதமான இது ஊடகங்கள் ஒரு 5 பைசாவை ₹1 ஆக்கி எப்படியாவது நம்ம அந்த டிஆர்பி ரேட்டை ஏற்றணுன்றதுக்காக தகவல்களை, பொய்யான தகவல்களை அடிச்சுட்டே இருக்காங்க. இப்போ பாருங்கள், திமுக தான் வெல்லும், திமுக தான் வெல்லும், திமுக தான் வெல்லும். தாவேக்கா 18-20% வாங்கும். அப்போ தாவேக்கா ஓட்டு சதவீதம் அதிகம் இருக்குதுன்னா அது யார்கிட்டேருந்து மைனஸ் ஆகும்? திமுக கிட்டேருந்து மைனஸ் ஆகும். அப்போ திமுக கிட்ட மைனஸ் ஆச்சுன்னா எப்படி திமுக ஆட்சிக்கு வரும்? இப்படியெல்லாம் கொஸ்டின் இருக்குது. ஆனால் அத்தனை ஊடகங்களும் என்ன சொல்கிறாங்க, திமுக கூட்டணி தான் வெல்லும். நீங்களும் அதான் சொல்கிறீங்க. தமிழ் கூட அப்படி தான் அடிக்கடி போட்டு செய்தி ஊடகங்கள் வெளியேறது. எக்ஸிட் போல் என்ன சொல்லிச்சோ அதுதான் நான் எக்ஸிட் போல் சொல்லிச்சு. நாங்கள் எக்ஸிட் போல்லாம் எதுவுமே எடுக்கல. இல்லை, எக்ஸிட் போல் எடுக்கல. ஆனால் எக்ஸிட் போல் மேற்கோள் காட்டி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? அப்போ எல்லாமே அப்படி தானே. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ நான் ₹50 வச்சுருக்கேன், ₹40, மற்ற ₹10 வைங்க. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி. இப்போ திடீர்னு ஒருத்தன் ஒரு ₹20 ₹25 எடுக்கிறேன்னா அவன் ₹40 எடுத்தானா ₹50 கிட்ட மைனஸ் ஆகுதான்றது தான் பார்க்கணும். அப்போது பார்த்தீங்கன்னா விஜய் முழுக்க முழுக்க திமுக ஓட்டுகள் தான் மைனஸ் ஆகும்.